இதுல வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. டைரக்டர் வந்து எனக்கு இவர் தான் ஹீரோவா வேணும்னு சொல்லி நெறைய இடத்துல கேட்டு கடைசில நடிக்க வச்சுட்டாரு. அது கரெக்டான ஆள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஃபன்னுக்காக போனவங்களுக்கு எல்லாம் படம் பிடிக்கும். ஆனா தீபாவளிக்கு மெயினா யார் போவாங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி கூட்டமா போவாங்க. அதுல நெறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காம போகும். ஒரே ஒரு ஆள் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. யாருன்னா சாய் அபியங்கர். நூறும் பிளேடு நல்லா இருக்குன்னு சொன்னனாலே என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி எண்டிங் முடியும் அதே பாட்ட போட்டுக்கிட்டு. டீசல் இந்த படம் வந்து டியூடும் இந்த பைசனுக்கு நடுவுல ரிலீஸ் ஆனதே நெறைய பேருக்கு தெரியாது போல. ஆதி காலத்து ரவுடிசம் படம் மாரியே தான் இருந்துச்சு. அந்த ரவுடிசம் படத்துல மெயினா என்ன இருக்கும்? ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன், ஒரு போலீஸ்காரன். இந்த 3 கேரக்டர் தான் இருக்கும். அந்த நல்லவனும் கெட்டவனும் ஒரே தப்பு தான் செய்வாங்க. ரொம்ப பெரிய ட்விஸ்ட் தான் எதுவும் இல்ல. ஏதாச்சும் ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. 25% வந்து இந்த கத்தி படத்துல இருந்து இந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை மீடியா வச்சு பண்ணுவாங்க. அதை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. காலமாடு ரூபிகா வந்து ஒரு மாதிரி சாக்லேட் பாயா பார்த்துட்டு இருந்த நம்ம வந்து இந்த படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாவே காமிக்க பார்த்திருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு. கபடி பிளேயரோட படம் தான். மனதி கணேசன் ஒரு தமிழ்நாடு கபடி பிளேயர் இருந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி சின்ன கிராமம் வந்து கபடி பிடிச்சி அதை விளையாண்டு வளர்ந்து இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ஏசியா கப்ல போய் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்காக அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காங்க. இல்ல யார் டீமா நிஜமான தீபாவளி வின்னரு குடிமகனே அப்படிதான். ஏன்னா இந்த 3 நாள் சேர்த்தாலும் எல்லா படமும் ஒரு 50 100 கோடி அடிக்கும். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இப்போ அந்த பார் நடத்துற கடையெல்லாம் மொத்தமா சேர்த்தா தமிழ்நாட்டில் 450 கோடி சம்பாதிக்குமா 3 நாள்ல மட்டும்.